யாழ் பல்கலைக்கழகத்தின் அரசியல் தலையீடுகளை நிறுத்துமாறு கோரும் கண்டன போராட்டம் ஒன்று இன்று காலை இடம்பெற்றது. யாழ் பல்கலைக்கழகத்தினை தூய்மைப்படுத்துவோம் என்ற துணைப்பொருளின் கீழ் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தின் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட இந்த கண்டன போராட்டத்தில் பீடாதிபதிகள், பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் மற்றும் யாழ் பல்கலைக்கழக வவுனியா வளாகத்தினரும் கலந்து கொண்டிருந்தனர். யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள பரமேஸ்வரன் கோயிலுக்கு முன்பாக ஒன்று கூடியவர்கள் தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக தேங்காய் உடைத்து வழிபாடுகளில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து பேரணியாக யாழ் பல்கலைக்கழகத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு சென்றவர்கள் தமது கண்டன போராட்டத்தை ஆரம்பித்தனர். இதன்போது பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், பதிவாளர் மற்றும் வெளிவாரி பேரவை உறுப்பினர்கள் வெளியேற வேண்டும் எனவும் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷம் எழுப்பினர். மோசமான அரசியல் கலாச்சாரம் என்ற வைரஸ் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் சில காலமாக புகுந்து கொண்டு ஒரு மோசமான பல்கலைக்கழக கலாச்சாரத்தை, அந்த மோசமான அரசியல் கலாச்சாரம் உருவாக்கியது. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த பல்கலைக்கழகத்தினுடைய சீர்கட்ட நிலைமையாகும். நாங்கள் அதிலிருந்து பல்கலைக்கழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். எமது பல்கலைக்கழகம் அரசியல் கட்சி நடத்துவதற்குரிய ஒரு பல்கலைக்கழகம் அல்ல. மாணவர்களுக்காகவும் சமூகத்துக்காகவும் இயங்க வேண்டிய ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தை குறிப்பிட்ட முன்னாள் அரசியல்வாதிகள் தமது சுயலாபத்துக்காக வெளிவார உறுப்பினர்களை நியமித்து 2008க்கு பிறகு பல்வேறு நடவடிக்கைகளால் எமது பல்கலைக்கழகத்தை சீரழித்த வண்ணம் இருக்கின்றார்கள். இந்த வெளிவார உறுப்பினர்கள் முற்று முழுதாக பேரவை உறுப்பினர்கள் தாமாக விலகிச் செல்ல வேண்டும். வடமாநிலத்தின் மிகப்பெரிய ஒரு நிறுவனம் ஏனையவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அரசியல் சார்பான ஒரு கட்சியாக, ஒரு நிறுவனமாக நமது பல்கலைக்கழகம் இருப்பதை நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகமானது ஒரு சிறந்த ஒரு கலாச்சார பின்னணியை கொண்டு இயங்கி வந்து கொண்டிருந்தது. அதில் தற்கால கட்டங்களில் அரசியல் செல்வாக்குகளும் ஊழல்களும் லஞ்சங்களும் இடம்பெற்று வருவது கண்கூடாக நீங்கள் கண்ட ஒரு விடயம். ஊழியர்கள் நியமிக்கப்படும் பொழுது சம்பந்தமில்லாத ஒரு அமைச்சிலிருந்து உயர்கல்வி அமைச்சிற்கு பெயர் பட்டியல்கள் அனுப்பப்பட்டு அங்கிருந்து நியமனங்கள் வழங்கப்பட்டு வருவதை நாங்கள் முதலேயே எடுத்து வந்தோம். பேரவை உறுப்பினர்களும் அவர்களுடைய சார்பான ஆட்களும் அதற்கு சாதகமாக இருந்து அந்த நியமனங்களை ஆதரித்து வந்தார்கள். ஊழல்கள், முறைகேடுகள், மோசடிகளை உடனடியாக நிறுத்தி பேரவை உறுப்பினர்கள் உடனடியாக பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறி இந்த மாணவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக அமைய வேண்டும். அத்துடன் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற ஊழல்கள் மற்றும் மோசடிகள் தொடர்பில் பக்கசார்பற்ற விசாரணைகள் முன்னெடுக்க வேண்டும் எனவும் இந்த கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார்.